லக்கி பாஸ்கர் படத்தில் வருவது போல் பணம், வீடு, கார் ஆகியவற்றை சம்பாதித்து திரும்ப வேண்டும் என கூறி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் விடுதியிலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மகாராணிப்பேட்டையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பள்ளி விடுதியில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சமீபத்தில் வெளியாகி ஹிட் அடித்த திரைப்படம்தான் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர். ஒரு வங்கி ஊழியராக தனது வாழ்க்கையில் ஏழ்மையை காரணம் காட்டி உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒருவர் கோடிக்கணக்கில் வங்கியில் நடந்த முறைகேடு ஒன்றை பயன்படுத்தியும் இன்னும் பிற வழிகளிலும் எப்படி கோடீஸ்வரர் ஆனார், வருமான வரித்துறை உள்ளிட்டவைகளிடம் சிக்காமல் சாதுரியமாக ஸ்கெட்ச் போட்டு ஹவாலா பணத்தை மாற்றுவது எப்படி என்பன போன்ற காட்சிகள் இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்துவிட்டு அதில் வந்த பாஸ்கரை போலவே ஆக வேண்டும் என எண்ணிக்கொண்ட 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த 4 பள்ளி மாணவர்கள் பள்ளி விடுதியில் இருந்து தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. லக்கி பாஸ்கர் கதாநாயகனை போல் பணம், வீடு, கார் ஆகியவற்றை சம்பாதித்து விட்டுதான் திரும்புவோம் என தப்பியோடிய 4 பேரும் சக நண்பர்களிடம் கூறி சென்றிருப்பதுதான் இதில் ஹைலைட். இதனிடையே சினிமாவை பார்த்துவிட்டு தங்களது பிள்ளைகள் எடுத்திருக்கும் இந்த முடிவு அவர்களின் பெற்றோர்கள் தலையில் பேரிடியாய் விழுந்திருக்கிறது. பள்ளி மாணவர்கள் 4 பேர் மாயமானது பற்றி விடுதி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் 4 மாணவர்களையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மாணவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். வெறும் பொழுதுபோக்கிற்காக எடுக்கப்படும் திரைப்படங்களில் இடம்பெறுகின்ற சில காட்சிகள் அவ்வப்போது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இப்படியெல்லாம் தவறான முன்னுதாரணமாகிறது என சமூக ஆர்வலர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன்.